கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வேத பகுதி எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறார். அவரை துதிக்கும், அவருடைய நாமத்தை துதிக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் மூலமாய் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை கொண்டு நாம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் துதிகளை செலுத்த வேண்டும். சண்டே மாத்திரம் அவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் துதிக்க அவர் மகிமைப்படுவார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். நாம் நியாய பிரமாணத்தின்படி நாம் பார்ப்போமானால் அநேக பலிகளை செலுத்துவார்கள். ஒவ்வொருவருக்கும் சர்வாக தகன பலி என்றும் சொல்லி, போஜன பலி என்று சொல்லி ஒவ்வொரு பலிகள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் அவருக்கு செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறது பலியை அல்ல, நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றிகளை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியாகி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர்கள் பலிகளை செலுத்துவார்கள். அப்படி பலிகளை செலுத்தும் பொழுது அது அவர்களுக்கு நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி அவர்கள் அதை பலிகளை செலுத்தி நிவர்த்தியை செய்வார்கள். நாம் இன்று நமக்காக அவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அவர் பலியாகி இருக்கிறார் என்றால், அப்படி என்றால் அந்த பலிகளுக்கு நாம் என்ன பலிகளை நாம் செலுத்துகிறோம்? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் நன்றி பலிகளை மாத்திரம்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்யும் பொழுது நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் அனுதினமும் நமக்கு நன்மைகளையும் அநேக நன்மையான காரியங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தக்கூடியவர்களாக நாம் அவருக்கு செலுத்தக்கூடியதெல்லாம், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்தும் பொழுது அது தேவனுக்கு நாம் செலுத்துகிறோம். அதைதான் நாம் இந்த எபிரேயர் புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த ஸ்தோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமம் மாத்திரம் அதன் மூலமாக மகிமைப்பட்டு இருக்கும். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த அந்த நன்மைகளுக்கு நாம் என்ன செலுத்துகிறோம்? அவருக்கு அனுதினமும் நன்றிகளை செலுத்த வேண்டும். நம்முடைய ஜெபத்திலேயும், குடும்ப ஜெபத்திலேயும் சரி, தனிப்பட்ட ஜெபத்திலேயும் சரி, தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம வெளியே போறோம், உள்ள வரோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னா, நாம் போகும் பொழுதும் சரி, நாம் வரும் பொழுதும் சரி,
நம்மை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு சென்று கொண்டு வருகிறாரே, அதற்கு நாம் அனுதினமும் நன்றிகளை செலுத்த வேண்டும். இன்றைக்கு அநேக இடங்கள்ல விபத்துகள், ஆபத்துகள், நாசமோசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் மத்தியில நம்மை சுகத்தோடு பாதுகாப்போடு கூட கொண்டு சென்று சுகத்தோடு பாதுகாப்போடு கூட நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்கிறது. அதற்காக நாம் அனுதினமும் நன்றிகளை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகளில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இதோ கடமைக்காக நாம் நன்றிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். நாம் நன்றி செலுத்த 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 நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஏதாகிலும் ஒரு காரியம், இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே கடைக்கு போறீங்களா, ஆண்டவருக்கு முதல்ல நீங்க ஜெபம் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏன்னா பாதுகாப்பு என்பது தேவனிடத்தில் இருந்து மாத்திரம்தான் இருக்கிறது, எந்த இடத்திலும் இருந்தும் இல்லை. நீங்க ஒரு இடத்துக்கு எங்க போனாலும் சரி, கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாங்கள் போகிற காரியத்தை கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல எங்க போனாலும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போனா கூட பாதுகாப்பு வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்துல அநேக இடங்கள்ல அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதில் நமக்கு கிடைக்கும் பொழுது தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் திறக்க போகிறார், கல்லூரி திறக்க போகிறாங்க, பிள்ளைகள் பாதுகாப்போடு போய் பாதுகாப்போடு வரணும். நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கப்பா, பள்ளிக்கூடத்துல திரும்பி வீட்டுக்கு வரணும், ஒவ்வொரு நேரமும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இங்கிருந்து பிரயாணப்பட்டு போகும்போதும் சரி, அவங்க திரும்பி வரும்போதும் சரி, அப்பா பள்ளிக்கூடத்துல அவங்க இருக்கும் பொழுதும் சரி, ஒவ்வொரு நேரமும் உங்க பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்குன்றப்பா. எந்த ஒரு வியாதி பிள்ளைகள் அணுகக்கூடாது, எந்த ஒரு விளைவுகள் பிள்ளைகளை தொடக்கூடாது. பிள்ளைகள் பாதுகாப்போடு போய் பாதுகாப்போடு திரும்பி வர நீங்க கிருபை செய்யுங்க, உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நாம் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. அதுவே இந்த நாளைக்கு வேலைக்கு புறப்பட்டு போகிறோம், எங்களுடைய போக்குவரத்தை எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாங்கள் திரும்பி வரவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. அல்லது உங்க தொழிலை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை உங்கள் தொழில ஒரே நஷ்டம் மேல நஷ்டம், எவ்வளவோ முதலீடு செய்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், ஆனாலும் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தோம், அந்த தோல்வியில இருக்கு. அதுவே என்னுடைய தொழில என்னுடைய வியாபாரத்துல அதுவே நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு தோல்விகளை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் அந்த தோல்வியை ஜெயமாக அவர் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுதினமும் செய்யக்கூடிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உதடுகளை கனியாகி அந்த சோத்திர பலியை நாம் செலுத்தும் பொழுது, அது தேவனுக்கு முன்பாக செலுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் மறக்காதீங்க, அவருக்கு நன்றி சொல்லவும் மறக்காதீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இருக்கிறது, அது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அதிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம நல்லா வாழ்ந்திருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா அது இல்லை. கர்த்தர் நம்மளை பாதுகாக்காவிட்டால் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இம்மட்டுமாய் நம்ம குடும்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு சபைக்கு போயிட்டு வந்த என்ன பாதுகாத்தீங்க, அதுக்காக நன்றி, அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கிறாரா, அந்த நன்றி நீங்க செலுத்தும் பொழுது அது தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். நீங்க அந்த நன்றியை மட்டும் செலுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில அது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எதிர்பாராத காரியங்களில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியங்களை அவர் செய்வார். ஒருவேளை நீங்க எடுத்த முயற்சிகள் பல ஆண்டுகளாக
பல ஆண்டுகளுக்காக ஒருவேளை நீங்க சொத்து பிரச்சனையில இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையில இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கலாம். ஆண்டவரிடத்துல அவர் செய்த நன்மைக்கு மாத்திரம் நம்ம நன்றி சொல்லாம அதை நாம் நன்றி சொல்லிக்கொண்டு இருக்கிறது வேற காரியம். ஆனா ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கு, ஒரு காரியத்துல ஜெயம் பெற முடியல, எவ்வளவோ முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியல. ஆனா அந்த காரியத்துல தேவனிடத்துல போய் தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த காரியம் இதுவரை எனக்கு தோல்வியாக இருந்தது, இதை கர்த்தாவே நீங்க எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுங்க, எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறதுக்காக உனக்கு சோதிடும். அதாவது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்காது, ஆனா அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்துல போய் அவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க நடத்தி கொடுக்க போகிறீங்க, உனக்கு சோதிடும். நீங்க சோத்திரம் சொல்ல 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 உங்களுடைய அந்த காரியம் தடைப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அதை ஒரு நாள் ஜெயமாய் மாற்றி கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக உங்களை அவர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி பலிகளை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். நீங்க துதிக்கிற துதியிலும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். அவருக்கு நீங்க செய்கிற அந்த நன்றி பலிகளை தேவன் அதை அங்கீகரித்து உங்க வாழ்க்கையை அவர் முற்றிலுமாக மாற்றி தேவன் உங்க வாழ்க்கையில அவர் நன்மைகளை செய்து உங்களை இன்னுமாக அதிகமாக வாழ வைத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் மென்மேலும் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் எண்ணி நடந்தாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஒரு
நாம் துதி ஆராதனை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தீரே, அதற்காக உமக்கு கோடி சோத்திரம் கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுது சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.